ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவம் மாதிரி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஹோம் மேக்கர் ஆனதுக்கப்புறம் ஒரு டெய்லரிங் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, அது அப்படியே எடுத்த உடனே உங்கள்கிட்ட எல்லோரும் ப்ளவுஸ் கொடுத்துட மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக இருக்காது. அதில் ஒரு குறை சொல்லுவாங்க, நீ ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிட்ட, அது வேஸ்ட் பண்ணிட்ட, நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் மீறி நீங்கள் தைச்சா சூப்பராக இருக்குக்கா, உங்களை தவிர எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு டீமே உருவாகுவாங்க. அந்த ஸ்டேஜ் வரத்துக்குள்ளே எத்தனை கல்லடி வாங்கிறது, வீட்டில் குழந்தைய சமாளித்து வீட்டில் என்ன தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 2000 அப்படியே நிறையவே உயிரை கொடுத்து சம்பாதிச்சாலும் வீட்டிலேருந்து பண்ணுறதால அதுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. என்ன தான் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாலும் வீட்டில் மகாராணி இருப்பாங்க, நம்ம குழந்தைங்க இருக்கோம். இதெல்லாம் தாண்டி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நம்மளோட டைமில் மற்ற வேலைக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு போனால் போது நீ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் மீறி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். சரி, நம்ம வேலையை ஒளிவு மறைவாலாம் செய்ய முடியாது. ஏன்னா டெய்லரிங் 4 பேருக்கு தெரிஞ்சால் தான் ஒரு 40 பேருக்கு தெரிஞ்சு காசு கொடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறோம். ஸ்டேட்டஸில் அமௌண்ட்டோடு போடணும். அப்போ தான் இந்த மாடல் ப்ளவுஸ் கூட இவ்வளோ கம்மிக்கு பரவாயில்ல, வெளியில் விட இங்கே ஊரில் தைக்கிறது கம்மியாக தைச்சி தராங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணுங்கிறதுக்காக அந்த ப்ளவுஸோட அமௌண்ட்டும் போடுவோம். எஸ்பெஷலி நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறவங்களும் நம்ம கான்டாக்டில் இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி எக்ஸாக்டான அமௌண்ட் தான் போடுவோம். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட விஷயத்தில் என்னோட கால்குலேஷனை விட நமக்கு மேலே ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. நம்ம டிசைன் ப்ளவுஸ் ஒரு நாள்லேயே தைச்சி கொடுப்போமா, இல்லை 2 நாள் ஆகுமா, இல்லை 3 நாள் ஆகுமா, இல்லை நம்மளோட வேதனைகள் சுச்சுவேஷன் இதெல்லாம் மீறி தைச்சி தர 1 வீக் கூட ஆகலாம். ஆனால் நம்ம போடுற அந்த ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 370 400 இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு நாளைக்கு 400 வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு நாளில் 1 தைச்சா கூட 1 மந்த்துக்கு இவ்வளோ சம்பாதிச்சிட முடியுமா? அப்போ இவங்க இவ்வளோ எடுக்கிறாங்க, பார்க்குறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க, நல்லா தான் சம்பாதிக்கிறாங்கல்ல, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்கினா என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வருது. இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாங்களா, குழந்தைய வச்சுன்னு எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது, எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அது வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியாததை அந்த மாதிரியான சாபம் விடுற அளவுக்கும் நோட் பண்ணுறாங்க. நம்மளை விட நம்ம ஒரு நாளைக்கு தைக்கிறோமா இல்லையான்றதுலாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நம்மளை விட நம்ம லைஃப்பையும் சரி, நம்ம காஸ்ட்டும் நம்மளோட மணியும் சரி, நம்மளை விட சூப்பராக கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இதை மறைச்சும் பண்ண முடியாது, வெளியில் தெரியும்படி தான் பண்ண முடியும். எப்படி தான் பண்ணுறதுனே எனக்கு சத்தியமாக தெரியல. இதை கால்குலேட் பண்ணி சில பேர் விளையாட்டுத்தனமாக நம்மகிட்டே சொல்கிறாங்க.